Hi students, class 11th, chapter 3, trigonometric functions. Example 1, the convert 40 degree 20 minutes into radian measure. இந்த சின்ன அப்பாஸ்ட்ரோபிக் பேர் வந்து மினிட்ஸ் அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா கன்வெர்ட் மினிட்ஸ் டு டிகிரின்னு மாற்றிக்கணும். எப்பவுமே வந்து மினிட் இந்த தனியாக இருக்கிற அந்த மினிட்ஸை வந்து டிகிரியாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் மொத்த டிகிரியை சேர்த்து நம்ம ரேடியனாக மெஷர் பண்ணணும். ஸோ 40 டிகிரி 20 மினிட்ஸ் அப்படிங்கிறத வந்து 40 டிகிரி ப்ளஸ் 20 மினிட்ஸ் அப்படின்னு எழுதணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் இன்னும் 1 டிகிரி ஈக்குவல் டு 60 மினிட்ஸ். ஒரு டிகிரியை நம்ம 60 மினிட்ஸ்னு சொல்லலாம். ஸோ 60 மினிட்ஸ் ஈக்குவல் டு 1 டிகிரி. ஸோ 1 மினிட்ஸ் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ் ஈக்குவல் டு 1 டிகிரி அப்படின்னா 1 மினிட் ஈக்குவல் டு எவ்வளோனா 1/60 டிகிரி. ஸோ 20 மினிட்ஸ் ஈக்குவல் டு 20 மினிட்ஸ் நமக்கு என்ன பார்க்கணும், 1 மினிட்ஸ் வந்து 1/60 அப்படி இருக்கும் பொழுது 20 மினிட்ஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு 1/60, அதை தான் வந்து 20/60 ஆல் டிவைட் பண்ணுறோம். 20/60 டிகிரி கேன்சல் பண்ணோம், நம்மளுக்கு என்ன வரும் 1/3 டிகிரி. ஸோ 40 டிகிரி 20 மினிட்ஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி ப்ளஸ் இந்த 20 மினிட்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம டிகிரியாக மாற்றிட்டோம், இப்போ தான் மாற்றிருக்கோம், அதை தூக்கி எழுதுகிறோம் 1/3 டிகிரி. ஸோ இது என்ன பண்ணுறோம், எல்சிஎம் கிராஸ் மல்டிப்ளை இங்கே பண்ணுறேன், இதை 3 எடுத்து இங்கே 40ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 40 டிகிரி இன்ட்டு 3 ப்ளஸ் இந்த மேலே இருக்கிற 1 டிவைடட் பை 3. ஸோ 120 ப்ளஸ் 1/3 121/3 டிகிரிஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த டிகிரியை நம்ம என்ன பண்ணணும், இந்த டிகிரியை தூக்கி நம்ம ரேடியனை மெஷர் பண்ணணும். ஸோ கன்வெர்ட் டிகிரி டு ரேடியன். ஏன் நம்ம ரேடியனை மெஷர் பண்ணுறோம், கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க, கன்வெர்ட் 40 டிகிரி 20 மினிட்ஸ் இன்ட்டு ரேடியன் மெஷர்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டிகிரியாக இருந்தால் ரேடியனை ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம், ரேடியனாக மெஷர் பண்ணிடலாம். அதனால் என்ன பண்ணுறோன்னா மினிட்ஸாக இருக்கிறத நம்ம டிகிரியாக ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை ரேடியன் மெஷராக பண்ணுறோம். கன்வெர்ட் டிகிரி டு ரேடியன். ஸோ 40 டிகிரி 20 மினிட்ஸ் நம்மளுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், டிகிரியாக 121/3 டிகிரின்னு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு ஆல்ரெடி 180 டிகிரி ஈக்குவல் டு பை ரேடியன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சி அப்படின்னு போட்டால் அது பேர் ரேடியனோட சிம்பிள். இந்த சின்ன அப்பாஸ்ட்ரோபிக் மினிட்ஸ்னு சொல்கிற மாதிரி இந்த சி கர்வுக்கு வந்து ரேடியன் அப்படிங்கிற சிம்பிள் பேர். ஸோ 180 டிகிரி ஈக்குவல் டு பை ரேடியன். ஸோ 1 டிகிரி ஈக்குவல் டு அப்போ என்ன, 180 டிகிரி வந்து பை ரேடியன்னா 1 டிகிரி எவ்வளோ இருக்கும், π/180 ரேடியன். அப்போ நம்மளுக்கு 121/3 டிகிரி ஈக்குவல் டு என்ன வரும், 121/3 டிகிரி இன்ட்டு π/180 டிகிரி அப்படின்னு மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 121 இன்ட்டு பை, கீழே வந்து 3ஐயும் 180 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 540 டிகிரி. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து இதுதான் 121 π/540 ரேடியன். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.